வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகராமல் ஒரே இடத்தில் நீடிக்கும் நிலையில் இன்று புயலாக மாறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று புயலாக மாறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகர்வு வேகம் குறைந்ததால் புயலாக மாறுவதில் தாமதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது நகராமல் ஒரே இடத்தில் நீடிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாகைக்கு 320 கிலோமீட்டர் தொலைவில் தென்கிழக்கிலும், திரிகோணமலைக்கு 100 கிலோமீட்டர் வடகிழக்கிலும் மையம் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரிக்கு 410 கிலோமீட்டர் தென்கிழக்கிலும், சென்னைக்கு 490 கிலோமீட்டர் தெற்கு மற்றும் தென்கிழக்கில் நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புயலாக மாறியதும் வடக்கு, வடமேற்கு திசையில் நகரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெங்கல் புயல் வலுவிழந்து வரும் 30ஆம் தேதி கரையை கடக்கும் என்றும், வட தமிழ்நாடு, புதுச்சேரி கடற்கரை இடையே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக காரைக்கால், மகாபலிபுரம் இடையே கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கரையை கடக்கும் போது 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும், இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.